அன்பு சொந்த பந்தங்களே, இனிய நட்புகளே, இன்றைய தினம் நாம் நமது குடும்பத்திற்கு தேவையான நிதியை எப்படி திட்டமிட வேண்டும் என்று சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அரசாங்கங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வரும் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை, பட்ஜெட் என்று கொலக்கியலாக சொல்வார்கள், வரவு செலவு திட்டத்தை வெளியிடுகிறது. இந்த திட்டமிடுதல் மூலம் கிடைக்கின்ற பயன், நாம் திட்டமிட்டிருக்கும் வருமானம் நமக்கு வருகிறதா, நாம் திட்டமிட்டிருக்கும் செலவை சரியாக செய்கிறோமா என்று பார்ப்பது. பல கார்ப்பரேட் கம்பெனிகளும் இத்தகைய நிதி திட்டமிடலை செய்கின்றன. ஆனால் நமது இல்லங்களில் இதை நாம் செய்வதில்லை. இதை முறைப்படி ப்ரொஃபஷனலாக இந்த ஃபினான்ஸ் பிளானிங், நிதி திட்டமிடலை நாம் செய்வோமேயானால் நாம் தொடக்கூடிய சிகரங்கள் மிக மிக உயரமானவையாக இருக்கும். இன்று இந்த திட்டமிடலில், இந்த பிளானிங் பார்வையில் நாம் காண இருப்பது குழந்தைகளுக்கான கல்வி திட்டமிடல். சிலர் முணுமுணுப்பது என் காதில் விழுகிறது. இதில் என்னங்க திட்டமிடுறதுக்கு இருக்குது? குழந்தைக்கு படிக்கிற வயசு வர்றபோது படிக்க வைக்க போகிறோம், படித்து முடித்த உடனே கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறோம், இதில் நம்ம திட்டமிடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக திட்டமிட வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் சரியாக திட்டமிட்டு செயலாற்றினால்தான் நம் இலக்கை அடைய முடியும். அப்படி ஒரு திட்டமிடுதல் இல்லை என்றால், அந்த சூழ்நிலையில் நம்முடைய பொருளாதாரம் எதை அனுமதிக்கிறதோ அந்த அளவுதான் நாம் குழந்தைகளுக்கு கல்வியை தர இயலும். சற்று விரிவாக சொல்கிறேனே. ஒரு குழந்தை பிறந்து பெற்றோர்கள் இருவரும் பணிபுரிபவர்களாக இருந்தால் 2.5 ஆண்டுகளில் இன்றைய சூழலில் கட்டாயமாக ஒரு பள்ளியில் சேர்த்து விடுகிறார்கள். ப்ரீ ஸ்கூல் பள்ளியில் சேர்த்து விடுகிறார்கள். பெற்றோர்களுக்கு அல்லது தாத்தா பாட்டிகளுக்கு நேரம் இருந்து வீட்டில் பார்த்து கொள்ள முடிந்தால் குழந்தைகளை பள்ளியில் 1ஆம் வகுப்பில் 5வது வயது முடிந்தவுடன் சேர்ப்பார்கள். ப்ரீ ஸ்கூல் 2.5 ஆண்டுகளில் நாம் சேர்க்கும் பொழுது, நாம் சேர்க்கின்ற பள்ளி, அதனுடைய தரம், அதை பொறுத்து நாம் செலவு செய்ய வேண்டிய கட்டணம், தொகை மாறுபடுகிறது. ஒரு நல்ல தரமான பள்ளி என்பது இந்த குழந்தைகளுக்கு 2.5 வயது முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு சரியான அறிவை விளையாட்டு முறையில் தர வேண்டும். குழந்தைகள் நாம் கற்கிறோம் என்பதே இல்லாமல் ஒரு விளையாட்டாக அந்த கற்பித்தல் நடைபெற வேண்டும்.
ஒரு பள்ளி சிறந்த பள்ளி என்பதை நாம் எப்படி உறுதி செய்யலாம்? அந்த குழந்தை பள்ளிக்கு விடுமுறை என்று சொல்லும் பொழுது வருத்தப்பட வேண்டும், நான் பள்ளிக்கு செல்வேன் என்று அழுக வேண்டும். இன்னைக்கு பள்ளிக்கு போக மாட்டேன் என்று அழுதார்கள் என்றால் அந்த பள்ளியின் தரம் நாம் எதிர்பார்க்கின்ற அளவு இல்லை. அந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதை விரும்ப வேண்டும். அப்படி ஒரு விளையாட்டு போக்கிலே, ப்ளே வே மெத்தட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், விளையாட்டு போக்கிலே குழந்தைகளுக்கு கற்பித்தலை தருகின்ற பள்ளிகள்தான் தரமான பள்ளிகள். அதுபோன்ற பள்ளிகளை 2.5 ஆண்டுகளில் இன்று நீங்கள் அணுகினால் நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணம் சுமார் ரூபாய் 1,00,000 இருக்கும் ஆண்டுக்கு. இந்த தொகை நாம் சேர்க்கின்ற பள்ளியை பொறுத்து மாறுபடும். 2.5 வயதில் குழந்தைக்கு 1,00,000 கொடுப்பதற்கு நம்முடைய வருமானத்தில் இருந்து ஒரு சரியான நிதியை திட்டமிட்டிருக்க வேண்டும். இதேபோல 5 ஆண்டுகளில், மீண்டும் 18 ஆண்டுகளில் கல்லூரியில் சேரும் பொழுது 3 ஆண்டு படிப்பு அல்லது 5 ஆண்டு படிப்பு, அதை முடித்து மேல் படிப்புக்கு செல்லும் பொழுது 21 வயதில் அல்லது 23 வயதில், இந்த மேல் படிப்புகளும் முடித்த பின்னர் அவர்களுக்கு திருமணம் செய்கின்ற ஒரு பணத் தேவை இருக்கும், அல்லது ஒரு தொழில் துவக்கி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இதையெல்லாம் நாம் திட்டமிட வேண்டும். There should be a small term budget, medium term budget and long term budget. இந்த பள்ளியில் சேர்க்கின்ற நேரத்தின் பொழுது நமக்கு தேவைப்படுகின்ற தொகையை நம்முடைய ஷார்ட் டேர்ம் கோலாக வைத்துக்கொள்ளலாம். இந்த ஷார்ட் டேர்ம் கோலுக்கு நம்முடைய வருமானத்தில் இருந்து எப்படி தொகை ஒதுக்கி எப்படி சேர்த்து வர வேண்டும் என்பதுதான் முதல் தேவை. அடுத்தது மீடியம் டேர்ம். மீடியம் டேர்ம் 18 வயதில் நம்ம அந்த குழந்தைக்கு அடிப்படை கல்லூரி கல்வியை கொடுக்கின்ற வயது, இளநிலை கல்லூரி கல்வியை கொடுக்கின்ற வயது. அந்த வயதில் நமக்கு தேவையான பணம், இதையும் திட்டமிட வேண்டும். பொதுவாக என்ன செய்வார்கள், இன்றைய தினம் ஒரு கல்லூரியில் மருத்துவ படிப்பில் சேர 50 லட்சம் தேவைப்படும் என்றால் 18 ஆண்டுகள் கழித்து அதே 50 லட்சம் இருந்தால் நம்மால் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க முடியுமா என்றால் முடியாது. நாம் அதைவிட குறைவான ஒரு படிப்பைத்தான் அந்த குழந்தைக்கு தர இயலும், 50 லட்சம் மட்டும் வைத்திருந்தால். இதை பணவீக்கம் என்று சொல்வார்கள். 100 ரூபாய்க்கு இன்று நாம் வாங்குகின்ற பொருள் ஓராண்டு கழித்து வாங்கும் பொழுது 102 ரூபாயோ 103 ரூபாய்களோ 105 ரூபாய்களோ 110 ரூபாய்களோ அல்லது 115 ரூபாய்களோ இருக்கும். இந்த சூழ்நிலையில் நாம் திட்டமிடும் பொழுது இந்த பணவீக்கத்தையும் சேர்த்து திட்டமிட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இலக்கை, கல்வி இலக்காக, குழந்தைகளுக்காக நாம் வைத்து கொண்டிருக்கும் இலக்கை சரியாக அடைய இயலும். இதை ஒரு சாமானியன் செய்ய முடியுமா? இதை ஒரு திட்டமிட வேண்டும். ப்ரொஃபஷனலாக, முறையாக திட்டமிட வேண்டும். இந்த திட்டமிடலுக்காகத்தான் இன்றைய இந்த பதிவு, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக. இந்த பதிவில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்கள் குழந்தைகள் நீங்கள் எப்படி, எந்த பள்ளியில், எந்த சூழ்நிலையில் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கு தகுந்தாற்போல
உங்கள் வருமானத்தில் அடங்கக்கூடியதாக ஒரு திட்டம், நிதி திட்டமிடல், ஃபினான்ஸ் பிளானிங் வேண்டும். There should be a professional planning of finance to attain our education goals, children's education goals. So this professional planning in today's world is very costly. இந்த முறையான திட்டமிட்டு தருகின்ற ஒரு முறை இன்றைய சூழ்நிலையில் மிக விலை உயர்ந்ததாக, அதிக பணம் செலவு செய்ய வேண்டியதாக, திட்டமிடுவதற்கே அதிக பணம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக எந்தவித கட்டணமுமின்றி ஒரு நிதி திட்டமிடலை செய்து தர நான் தயாராக இருக்கிறேன். Myself, Ramanathan, is ready to give you a financial planning out of your income to reach the goals perfectly at the required time. So this financial planning is coming to you totally free. உங்களுக்கு இந்த பிளானிங் தேவைப்படுகிறதா? உங்கள் வீட்டுக்கு இந்த வரவு செலவு திட்டம் கல்வியை பொறுத்து தேவைப்படுகிறதா? கல்வியை பொறுத்து மட்டுமல்ல, அனைத்து வகையிலுமே ஒரு திட்டம் தேவைப்படுகிறதா? குறிப்பாக இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு கல்வியாக இருப்பதால், முதலில் கல்விக்கு நீங்கள் எப்படி அந்த கோல், அந்த இலக்கை அடைய இயலும் என்பதை சிந்திக்க, என்பதை முறையாக திட்டமிட நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், என்னுடைய நம்பர் 9443045021. என்னுடைய நம்பர் 9443045021. இந்த நம்பருக்கு உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோடு, ஐ வாண்ட் டு பிளான் ஃபினான்ஸ் ஃபார் சில்ட்ரன் எஜுகேஷன், என் குழந்தைகளுக்கான கல்விக்கு திட்டமிட விரும்புகிறேன் என்று ஒரு குறுஞ்செய்தி, ஒரு மெசேஜ் வாட்ஸ்ஆப்பிலோ அல்லது எஸ்எம்எஸ்ஸாகவோ அனுப்பினீர்கள் என்றால், உங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட தயாராக இருக்கிறேன். இது உங்கள் ராமநாதன். 9443045021. இந்த சேனல் குழந்தைகளுக்காக, குழந்தைகளின் திறமைகளை வெளிக்கொணர்வதற்காக உள்ள சேனல். இந்த சேனலில் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களது கமெண்ட்டை தெரிவியுங்கள். உங்களுக்கு ஃபினான்சியல் பிளானிங் தேவைப்பட்டால், நிதி திட்டமிடல் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸிலும் போடலாம். தனியாக என்னுடைய நம்பர் 9443045021க்கு வாட்ஸ்ஆப் அல்லது எஸ்எம்எஸ் ஆகவோ அனுப்பலாம். உங்களுக்கு உதவ காத்திருக்கும் உங்கள் அருமை நண்பன் ராமநாதன். நன்றி, வணக்கம்.